சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. வெளியே வந்தார். அவர்கிட்ட வந்து இங்கே வெற்றி சார் ஆஃபீஸ் என்ன விஷயம் கேட்டேன். இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுக்கணும். நான் தான் வீட்டு வரேன். ஏற்கனவே வடசனையில் நடிக்கிறதா இருந்தது மிஸ் ஆகிடுச்சு இல்லையா. இந்த முறை சரி எப்படின்னாலும் இந்த முறை நடிச்சிடணும் அப்படின்னு இந்த 8 நாள் தானே முதல்ல போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு தான் நான் வந்து உள்ளே போனது. அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போந்து வெட்டுற சீன் வரும்போது அது அவர் பண்ணும்போது அது அவ்வளோ எனர்ஜி இருந்தது. ஸோ அதை எடுத்து தான் அதை ரிசீவ் பண்ணி அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸ்கூலியோட நான் வெண்ணிலா கபடிக்குள்ள பண்ணும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் அவனும் என்கிட்ட தான் நான் பண்ணேன். வெற்றி சாரையே சொல்லியிருக்கேன், ஏதோ நல்ல கதை தான் நடிங்க சார், நீங்கள் நல்லா இருக்கு சார் முகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாங்ஸ் ஏதாவது கேட்டீங்களா? இப்போ நான் அதை பற்றி சொல்லலாங்களே. நல்லா இருக்கு. நான் என்ன சொல்லிட்டோம் பாடுறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கிறேன். ரொம்ப ஹாப்பினே உங்களை மீட் பண்ணதில். கிட்டத்தட்ட டிஎஸ்பிக்கு அப்புறம் இப்போ நம்ம சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ டப்பிங் ஸ்டுடியோ. ஆமாம், இது ஷூட்டிங்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பிரதானமாக விடுதலையோட 2ஆம் பாகம் பற்றி பேச போகிறோம். அதுலேருந்து ஆரம்பிக்க போகுது இந்த உரையாடல். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டு இருக்க படங்கள், இப்போ நடப்பு சில விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ விடுதலை அப்படின்ற ஒரு படம் வந்து வெற்றிமாறன் சார் இயக்கத்தில் சூரிய அவர்கள் கதாநாயகனாக நடித்து, நீங்கள் ஒரு பிரதான கதாபாத்திரத்தை நடித்து ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு படம். நடுவில் அதோட சீக்வல் வருதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே எவ்வளோ பெருசாக இருக்க போகுது இந்த கதை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ சீக்வலுக்கான வேலைகளும் முடிஞ்சிருச்சு. விரைவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இல்லை, நடந்துட்டு இருக்கு. முதல்ல எடுத்துட்டோம். நாங்கள் பார்ட்டு போனது ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம். பட் இப்போ அந்த வாத்தியாரோட வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு, ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவர் எப்படி எவால்வ் ஆனார், அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இது அவரை பற்றின எதுவும் அவரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததோடைய தொடர்ச்சி என்னவாச்சு, அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் படம். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னவாச்சுங்கிறத எடுத்துட்டோம். வாத்தியாரை பற்றினதை படம். ஓகே. நடுவில் ஒரு லுக்கு நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் அமீர் சார் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அதோட அது இதுக்கு தான் நான் இந்த படத்துக்கு தான். ஏன்னா விடுதலையோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது செகண்ட் பார்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வாத்தியார் கேரக்டர் பிடிச்சதுக்கப்புறம் கௌதம் சாருக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷன் என்ன, அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? கௌதம் சார் வந்து ஒரு ஐடியாலஜிஸை வச்சு ஒரு வசனம் ஒன்று பேசிப்போ, ரொம்ப முக்கியமான வசனம் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பேசின ஐடியாலஜியை 10 வருஷம் கழிச்சும் ஒருத்தன் சரின்னு நினைக்கிறான்னா இங்கே சிஸ்டமில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது இன்னும் சரி பண்ணலன்ற அர்த்தம். அது வாத்தியாருடைய தப்பா இல்லை அது சரின்னு நினைக்கிற இந்த ஜென்ரேஷனோட தப்பான்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றதான் செகண்ட் பார்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசலாமா? அது எல்லா தரப்பு நியாயத்தையும் பேசுறது தான் படம். எல்லா தரப்பு எல்லா இடத்துலையும் எல்லா விதமான மனுஷங்களும் இருப்பாங்கள்ல. மொத்தமாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்லை ஒரு கூட்டத்தை பார்த்து எல்லாருமே தப்புனோ இது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் ஒரு நியாய தர்மத்தை பேசுறதுக்கான ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கௌதம் என்ன நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது மற்றபடி உங்களுடைய எல்லா சந்தேகத்துக்கும் அதில் பதில் இருக்குது. நான் சொல்கிறத விட அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டைரக்டர் சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி அது பொதுமக்களுக்கு அது ஒரு படம் பார்க்குற அனுபவமாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேண்ணே. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டில் தான் உங்கள் போர்ஷனுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு இல்லைன்னா. ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கும்போது எது மஞ்சு வாரியர் மேம் நடிக்கிறாங்கன்றதெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். அண்ணே ஆமாம், நாங்கள் ஷூட் ஆரம்பிக்கல, அதனால கேள்வி. ரைட், ஓகே. ஸோ தகவல் அதிகாரப்பூர்வமாக வரல. ஸோ இந்தந்த விஷயங்கள் பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் பிரேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்ன நடந்துட்டு இருக்கு மஞ்சு மேம்? இல்லை, நாங்கள் இன்னும் மஞ்சு மேமோட ஷூட்டிங் இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கல. வாத்தியாருடைய ஆரம்ப கட்டத்தோட போர்ஷன்ஸ் ஒன்று எடுத்துருக்கோம். நீங்கள் அடுத்து இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அவர் தமிழ் வாத்தியார் எப்படி சேர்ந்தார் அப்படிங்கிறதுலேருந்து அவர் வாழ்க்கை எங்கேருந்து எப்படிலாம் போச்சு, எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதையும், அவர் எதை புரிஞ்சுக்கிட்டாருங்கிறதையும், இந்த மக்களுக்கான அவங்கள சுற்றி நடக்கிற இந்த அதிகாரத்தின் பார்வை என்னையும் பற்றி தான் அந்த படம் அது. ஓகே. நான் விடுதலை வந்து வெற்றி சாரும் சொன்னது தான், நிறைய இடங்களில் சூரியனை நீங்கள் எல்லாருமே சொன்னது தான். படம் ஆரம்பிக்கும் போது இருந்த அதோடைய அளவும் அதுக்கப்புறம் அது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ 2 பார்ட்டாக நடக்குது அப்படின்னும் போது உங்களோட ஃபஸ்ட்டு நரேஷன் உங்கள் கூட வெற்றி சாரோட நரேஷன் எப்படி இருந்துச்சு, அது போக போக எப்படி எவால்வ் ஆச்சுன்னா? அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரே சொன்னார் எப்படின்னா, இந்த வாத்தியார் கேரக்டருக்கு வந்து எவ்வளோ தீனி போட்டாலும் என்ன அது அவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு.
அது மக்களோட வாழ்க்கையை பற்றியும் அதை சுற்றி இருக்கிற அதிகாரத்தின் பார்வையில் ஒடுக்குமுறை கூட சொல்லலாம், அதை பற்றின இருக்கிறதுனால அதை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை ஒரு படமாக கொடுக்கும்போது எவ்வளோ தூரம் வந்து பார்க்குறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து அதை வச்சுருக்கு. அந்த ஆடியோ லான்ச்சில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஆடியோ லான்ச் சொன்ன மாதிரி தான் 8 நாள் அப்படின்னு ஏற்கனவே வடசனையில் நடிக்கிறதா இருந்தது, மிஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த முறை சரி எப்படின்னாலும் இந்த முறை நடிச்சிடணும் அப்படின்னு இந்த 8 நாள் தானே முதல்ல போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு தான் நான் வந்து உள்ளே போனது. அது 8 நாள் நடந்தது வெறும் ஆடிஷன் மட்டும்தான் நினைக்கிறேன். அதில் ஒரு 2 சீன் எடுத்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற கிளைமேட்லாம் ஒத்து வரல, மழை பெஞ்சாலும் அங்கே மழையில் ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் அது அப்புறம் முடிஞ்சு அப்புறம் இந்த கௌதம் மேனன் சாரோட சீன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அங்கேருந்து தான் ஷூட்டே ஆரம்பித்தது. அந்த செகண்ட் பார்ட்லக்கான அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது எனக்கு ஷூட்டு. முதல் நடந்தது எதுவும் சும்மா அது ஒரு அந்த கேரக்டருக்கான புரிதல் மாதிரி தான் இருந்தது. ஓகே. அப்புறம் எங்கள் தயாரிப்பாளர் எல்ரட் குமார் சாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சதுனால அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஸோ அவரும் அதை ரொம்ப நம்பினார். ஸோ அப்படி தான் அது வளர்ந்துக்கிட்டே போச்சு. நடிச்சிட்டேன், நான் 100 நாள் மேலே நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 100 நாள் நடிச்சிட்டீங்களாண்ணே? 100 நாள் கிட்ட நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது இன்னும் அது தாங்குது. சில கதாபாத்திரம் வந்து உங்களுக்கு தாங்கும். இங்கே உங்களுக்கு சொல்கிறது நிறைய விஷயம் இருக்கும், அது கேட்குறவங்களுக்கும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், இன்டென்ஸாகவும் இருக்கும் படம். ஆனால் இப்போ பொதுவாக ஒரு வெளியிருந்து பார்க்கும்போது கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் கமிட் ஆகிறீங்கன்னா இத்தனை நாள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சினிமாவை பொறுத்த வரைக்குமே யாருக்கு நான் இல்லை, எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சி போகிறேன். ஏன்னா அது ஒருத்தரால் நடக்கிறது இல்லை. அது அப்புறம் கிளைமேட்டு, சூழல், சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் சார்ந்து தான் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் கிடையாது. சில படம் இப்போ இங்கே வந்து 8 நாள் ஆரம்பித்தோம், அது இப்படி போயிடுச்சு. ஜென்ரலாகவே இப்போது சில சமயம் 40 நாள் 50 நாள் சொல்லுவாங்க, 80 நாள் 90 நாள் ஆகிடும். அது சகஜம் தான் அது. ஓகே. ஏன்னா அது பிளான் பண்ண சில சமயம் ஒரு டேக்கில் முடிய வேண்டியது 50 டேக் போகலாம், 20 டேக் போகலாம். சில சமயம் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறது வந்து சீக்கிரமாக முடியலாம். இது எது வேணால் நடக்கலாம். அது ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ். அது அங்கே போய் அது அங்கே போய் பேப்பரில் இருக்கிறது நிஜமாக அங்கே தானே நடத்துகிறோம். அதனால் இது எல்லா படத்துக்கும் நடக்காமல் தான் இதில் கொஞ்சம் நிறையா. அதான் நம்ம மென்டலாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆக இருக்கலாண்ணே. இப்போது ஒரு 40 நாள் 60 நாள்ன்றதுக்கும் 8 நாள் 100 நாளுக்கும் நான் இதுவாக சொல்லலை. இப்போ நீங்கள் இதுக்கடையில் வெவ்வேறு மொழிகளில் கமிட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. நம்ம தாட் ப்ராசஸாக இந்த பெருமாள் இல்லை கேரக்டரைசேஷன் தான். அங்கே அதை பற்றி கணக்கு போட்டால் வேலை நடக்காது. நான் இத்தனை நாளில் படம் முடிக்கணும், இதுக்கப்புறம் அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிலாம் இந்த வேலையை அப்படி செஞ்சோன்னா அது அப்புறம் வேலை செய்யும்போது அது ப்ரெஷர் ஆகிடும். இது சீக்கிரம் முடிக்கணும், அதுக்குள்ளே போகணும், அங்கே இருக்கணும் அப்படின்னு எந்த வேலை செஞ்சாலும் எந்த வேலையிலையும் அதை ஆத்மார்த்தமாக செய்ய முடியாது. அதனால் அந்த கணக்கில் வராது. அது அப்படி வராது. ஏன்னா அது உங்களுக்கு அது ஒரு வேலையை செய்ய சில ஷூட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சால் கூட உங்களுக்கு ஐயோ முடிஞ்சிருச்சு, ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நமக்கு திரும்பி அங்கே போக மாட்டோமான்னு தோணும். இப்போ இந்த படம் விடுதலையிலே நாங்கள் ஒரு காட்டில் சிறுமலையில் ஒரு காட்டில் ஷூட் பண்ணோம். அந்த காட்டில் நிஜமான விஷமுள்ள பாம்புகள்லாம் இருக்குதுன்னு அவங்க ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. ரொம்ப ரிஸ்க்கு தான் அது. ஓகே, நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகலை, பட் ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி அந்த காட்டுக்கு நம்ம எப்போ போவோம் அப்படின்னது. அங்கே சிக்னல் வேறு கிடையாது. ஒரு 2 நாள் ஃபோன்லாம் நீங்கள் பார்க்க முடியாமல், ஃபோனில் பார்ப்போம், ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது பாடல் பார்த்துட்ருப்போம், ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஃபோனோட நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவிடணும். அதில் எதுவும் ஆனால் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அந்த காட்டு 2-3 நாள் காடு நம்மளை அப்படியே ஆக்கிரமிச்சு, அதில் இருக்கிற அந்த அமைதியும் அந்த சூழல் நம்மளை அதுவாக எடுத்துக்குது. ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷத்தையும் அந்த காடு கொடுக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப நல்லா திரும்பி அங்கே போகணுன்னு ஆசை இருந்தது. ஆனால் இனிமேல் எங்களுக்கு அங்கே வேலை இல்லை. ஸோ சில சமயம் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ்லாம் ஆனதுக்கப்புறம் திரும்பி அங்கே போக மாட்டோமான்னு ஏக்கம்லாம் இருக்கும். நிறையா லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணும், படங்களும் க்ரியேட் பண்ணுவோம். அங்கே வேலை பார்த்த அனுபவங்கள்ல கூட ஒர்க் பண்ணவங்க இதெல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்வோம். சூப்பர்ண்ணே. அதே மாதிரி இப்போ நான் கேரக்டராக இல்லை, நீ லுக்காக ஏஜாக சொல்கிறேன். இப்போ பெருமாள் வாத்தியார் கேரக்டருமே எனக்கு ஆரஞ்சு முட்டையில் நீங்கள் பண்ண வயசளவில் 2 பேரும் கிட்டத்தட்ட விஷயங்கள்ல. ஸோ நீங்கள் இது 2மே வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம் கேரக்டராக. இப்போ நீங்கள் இதுக்கான மேக்கப் போடும்போது ஒரு நடையிலையோ இல்லை பார்வையிலையோ பாடி லாங்குவேஜ்லையோ
சில விஷயங்கள்லாம் அங்க பண்ணது இங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்பீங்களே, வயசா ஒரே இது இருக்கனால? ஆமாம், நீங்கள் சொல்கிறது தான். அது மேக்ஸிமம் அது டைரக்டரோட ஒரு 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 எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் அப்புறம் நம்ம நம்ம நடைய வச்சு நம்ம பேசுகிற துணியை வச்சு இப்போ இங்கே வந்து ஷூட்டில் வந்து அந்த திரும்பி நீங்கள் பார்த்த சீனை சொல்கிறேன். கௌதம் மேனன் சார் சீன் எடுக்கும்போது அந்த டைலாக் பேசும்போது இந்த வயசுக்கு உண்டான நிதானத்தோடு பேசணும். அந்த வாத்தியாருடைய 50+ அந்த வயசுக்கு உண்டான நிதானத்தோடு பேசணும். வெற்றி சார் வந்து ரொம்ப எனர்ஜியான ஆள், செட்டில் ரொம்ப எனர்ஜியான ஆள். நான் சீன் டைலாக் பாருங்க, நான் அவரை படிக்க சொன்னேன். சார் படிங்க சார், திரும்பி படித்தேன் ஒரு 4-5 முறை படிக்க சொன்னேன். ஏன்னா அவர் என்ன மீட்டரில் அந்த டைலாக் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு ஒரு ஐடியா வேணும். ஏன்னா அவர் நிறைய புஸ்தகங்கள் படித்து இது எவ்வளோ சுருக்கமாக அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா அவர் படித்த புஸ்தகம் நிறையா இருக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்காக. ஆனால் அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, ரொம்ப கம்மியாக. அது ஒரு 2 நிமிஷத்தில் இல்லை 3 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் சொல்லணும். ஸோ அது அவர் தான் அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் அது மூலமாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவரை படிக்க சொல்லியிருந்தேன். ஒரு 4 முறை படித்தார். சரிங்க சார் நான் படிச்சிடறேன் சார், நீங்கள் போங்க சார் சொல்லி திரும்பி நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவர் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பார் இல்லையா, அப்போ ரொம்ப எனர்ஜியாக இருந்து நான் வந்து அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி என்ன தாக்குது சார், என்னால் இந்த நிதானம் வரமாட்டேங்குது சார் உங்கள். ஏன்னா எல்லா செட்லேயுமே டைரக்டரோட தாட் ப்ராசஸ் தான், அவரோட எனர்ஜிக்கு தான் வேலை செய்யணும். ஏன்னா அவங்க மைண்டில் தான் இந்த படம் எந்த மீட்டரில் வரப்போகுது, என்ன மாதிரி ரிதம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு, அந்த அவங்க மைண்டில் ஒரு விஷுவல் ஒரு ரிதம் ஒன்று இருக்கும், அந்த ரிதத்துக்கு தான் வேலை பார்க்கணும். ஸோ அதனால் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார், எனக்கு இல்லாட்டி எனக்கு இங்கே சிங்க் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுவாச்சு. அவரு செட்டில் பேசுறது ரொம்ப நிதானமாக பேச ஆரம்பிச்சார். ஆனால் ஆமாம், ஏன்னா அது அவரோட எனர்ஜி ரொம்ப பெருசு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு 4-5 பேரில் யாரோ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப இதுவாக இருந்தாங்க, துருத்துருன்னு இருந்தாங்கன்னா அவங்களோட இருக்கும்போது மட்டும் நமக்கும் கொஞ்சம் அந்த எனர்ஜி இருக்கும். யாரோ டல்லாக இருந்தாங்கன்னா அவங்களோட இருக்கிறது அந்த எனர்ஜி நம்ம. அது ஆக்சுவலாக அது 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 நிஜமாக நடக்கும். அப்படி தான் ஜென்ரலாக எல்லாருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? இருக்கு. ஸோ அதனால் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், சார் நீங்கள் அவ்வளோ எனர்ஜியாக இருக்காதீங்க சார். அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போந்து வெட்டுற சீன் வரும்போது அது அவர் பண்ணும்போது அது அவ்வளோ எனர்ஜி இருந்தது. ஸோ அதை எடுத்து தான் அதை ரிசீவ் பண்ணி தான் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது. அது ரொம்ப முக்கியம். ஓகேண்ணே, அதான் இப்போ இந்த கேரக்டரை பார்க்கும்போது அந்த எனர்ஜி புரியுதுண்ணே. மேனரிசம் இது எல்லாமே அதை அங்கேருந்து மெல்ல மெல்ல சொல்லும்போது தன்னால் மெல்ல மெல்ல உட்காது இதுதான் ஒரு விஷயத்தை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் அது மெக்கானிக்கல் ஆகிடுது. உள்ளேருந்து வரும்போது அதோடு சேர்ந்து வந்துடும். அதோடு சேர்ந்ததும் அதில் ஏதாவது முன்ன பின்ன இருக்கும்போது அவர் வந்து சொல்லுவார். இப்போ நாங்கள் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கர் போர்ஷன் எடுக்கும்போது எனக்கு இதே நிதானம் இருந்தது. இப்போ சேது இது வேணாம் சேது, இப்போ நம்ம இதை எப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ரெண்டுத்துக்கும் அவங்களுக்கு தெரியும், அவங்க கற்பனையில் இருக்கிற அந்த வாத்தியார் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ எல்லா டேரக்டரும் சொல்லுவாங்க வந்து இது வேண்டாம் இது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை பண்ணுறது. ஸோ நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே எப்படி இருக்கணுங்கிறது மிஸ்கின் சார் டிசைட் பண்ணுறது. எனக்கு இது வேணாம், எனக்கு இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் நாளில் ஒரு வாரம்குள்ளே நமக்கு அது மாதிரி ஒரு செட் ஆகிடும். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, என்ன சொல்ல வராருங்கிறத அந்த மீட்டருக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதுந்தே ஒரு கேள்வி தோணுதுன்னா, இப்போ வெற்றி சார் டைரக்ஷன் நடிக்கும்போது, இப்போ மிஸ்கின் சார் டைரக்ஷன் நடிக்கும்போது அந்தந்த டேரக்டரோட தாட் ப்ராசஸ்க்கு நம்ம உருவம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த ஸ்பேஸில் நம்ம இன்னோவேட்டிவாக இல்லை கிரியேட்டிவாக சில விஷயங்கள் வந்து நீங்கள் நிறைய படங்களில் நீங்கள் இன்டர்வியூஸ் சொல்லி எல்லாத்துக்குமே தோணும். அது தோணும், பகிர்ந்துக்கலாம். அது அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன தோணுதோ சொல்லுவோம். அப்போ அது வந்து எந்த வகையில் ரொம்ப நல்லதுன்னா, இப்போ அவர் ஒன்று நினைக்கிறாரு, எனக்கு புரிய வச்சு தான் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு புரிய வச்சது வழியாக நான் ஒரு கேட்கும்போது தான் நான் எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். என் கேள்வியின் வழியாக தெரியும், இல்லை எனக்கு வர ஐடியாஸோ இல்லை தாட் ப்ராசஸ் மூலமாக தெரியும். அப்போ அதில் சரி தப்பாக அவங்க சரி பண்ணிட்டே வருவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அது ஒரு மாதிரி குறைஞ்சிரும். அது ஏன்னா என்ன மாதிரியான படத்தை எடுக்க விரும்புகிறாங்கன்னு அப்போ தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே போயிடுவோம் இல்லை. ஏன்னா இப்போ ஜாலியான நீங்கள் படங்கள் பண்ணிருக்கும் போது சரி, இப்போ இந்த மாதிரி இன்டென்ஸான படங்கள் பண்ணும்போது இதுக்கு இடையில ஜவான் பண்ணீங்க, ஒரு வில்லன் கேரக்டர். மேரி கிறிஸ்மஸ் பண்ணீங்க, அது ஸ்ரீராம் ராகவன் சாருக்கான பேட்டர்னில் ஒரு சூப்பர் படம் அது. இப்போ இந்த கேரக்டரில் நீங்கள் 100 நாள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த தாட் ப்ராசஸும் இந்த ஐடியாலஜியும் வெற்றி சார் சொல்கிற இன்புட்ஸுமே வந்து இந்த பெருமாள் வாத்தியார்ன்ற கேரக்டரை தாண்டி விஜய் சேதுபதி அவர்களுக்குள்ள அது எவ்வளோ தூரம் போச்சு இந்த ஐடியாலஜியும்? இந்த முதல்ல இதை நம்பணும். இப்போ
நம்பலைன்னா அது டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதை முதல்ல நம்பணும். எது பண்ணாலுமே அதை முதல்ல நம்பணும். எந்த வழியாக அவங்க இதை சொல்ல போகிறாங்க, எந்த ஆங்கிள் அவங்க எதை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்பணும். ஸோ அதை நம்பினதுக்கப்புறம் அதில் இருக்கிற சந்தேகங்கள், அது இப்படிலாம் நடக்குதா சார், நிஜமாக இப்படிலாம் நடக்குதா, இப்படிலாம் பண்ணாங்களா, ஓ நமக்கு அது நமக்கு வெளியே இருந்து பார்க்கறதுனால நமக்கு தெரியாது இல்லையா. நமக்கு செய்திகள் வாயிலாக தான் நமக்கு வந்து சேரும் இல்லையா. அதில் எவ்வளோ நிஜம் இருக்குது, இல்லை நிஜமாக நடக்கிறது என்ன, இப்போ இவங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தானே ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் அது அவங்க சொல்கிறதும் அவங்க சொல்ல விரும்புகிறதும் அங்கே நடக்கிறதையும் புரிஞ்சுக்கும்போது நமக்கு ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அங்கே நடந்து போய் சேர்ந்துடும். இப்போ 2 விதமாக போலீஸ் படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமா காட்டியிருக்கலாம்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட ஃபிலிமோகிராஃபிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சேதுபதி மாதிரி சூப்பராக போலீஸ்னா ஒரு ஹீரோ, ஒரு க்ளோரிஃபை பண்ண மாதிரியான கேரக்டர், நம்ம நிறைய ஹீரோ நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய படங்கள் வந்து போலீஸ் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்ற படங்கள் விசாரணை எடுத்துக்கலாம், இப்போ டானாக்காரன் எடுத்துக்கலாம், விடுதலை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது. ஸோ இந்த 2வது சொன்ன கேட்டகரியில் விடுதலையோட 2ஆம் பாகம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன பதிலே சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் எல்லா விதமான ஆளுங்க இருப்பாங்க தான். சேதுபதி மாதிரியும் ஆளுங்க இருப்பாங்க. அது அத்தனை பேரும் அடித்து பறக்க விட மாட்டாங்க இல்லையா. ஆனால் வந்து நேர்மையான அதிகாரிகளும் இருக்க தான் செய்வாங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ கௌதம் மேனன் சார் மூலமாகவும் இந்த மாதிரி இருக்கிற வேற இப்போ சூரியோட கேரக்டர் அப்படி தானே, உங்களுக்கு ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் தானே. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துல அது இருப்பாங்க. அதை 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்க ஒழிய இவர்கள்லாம் தப்பு இவர்கள்லாம் சரி அப்படிலாம் அந்த ஆங்கிள் எதுவும் சொல்லாது. அதில் இருக்கிற நியாய தர்மங்கள் ஆக்சுவலாக சொல்லப்போனால் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அந்த படத்தில். ஓகே, டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வாத்தியார் சொல்லுவார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அது வந்து தகவல் வரும், உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும், நான் ஒரு தகவல் கொடுத்துருக்கேன், இதில் எது இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் என்கிட்ட இருக்குது, நான் அதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்க முடியும். அவர் அப்படி வைக்கல. அது உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு தகவல் இருக்குது, இப்போ நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், 2த்துல எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது ஒரு டிஸ்கஷனாக தான் இருக்கும். உங்கள் படம் பார்க்கும்போது நீங்களும் அதோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேண்ணே. சூர்யா அண்ணன்கிட்ட பேசும்போது விடுதலை ரிலீஸ்க்கு முன்னாடி சரி, ரிலீஸ்க்கு அப்புறம் பேசும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அவருக்காக அப்படின்ற, வெற்றி சார் வந்து அவரை காஸ்ட் பண்ணுறது லீடா அப்படின் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் மாமன் தான் கூப்பிடுவேன், அவரு என்ன அப்படி தான் கூப்பிடுவாருன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து இன்னைக்கு அடுத்தடுத்த படங்கள், இப்போ கருடன்னு வெற்றி சார் கதையில் வந்து படம் வரப்போகுது அப்படின்னு வச்சிருக்கு, அவர் வேற ஒரு ஃபார்மேட்டில் மாறி இருக்காரு. ஸோ ஒரு மாமாவா நண்பரா நீங்கள் எவ்வளோ ஹாப்பி? இல்லை, நான் எனக்கு அவனை வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள வந்து தெரியும். 2 பேரும் சைதாப்பேட்டை இந்த ஸ்கூலில் கிரவுண்டில் உட்காந்து நைட்டில் ரொம்ப நேரம் பேசியிருக்கோம், நிறைய நேரம் பேசியிருக்கோம். அப்போ தான் பழக்கம். அதுக்கப்புறம் நான் மகளில் பண்ணும்போது அவன் மேலே போயிட்டான். நான் அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு தான் அவன். பட் அவங்களோட சம்பளம் ஏன்னா ஸ்டார் ஆகிட்டாங்க அந்த படத்துலேருந்து. அப்புக்குட்டி சூரியெலாம் வந்து ஸ்டார் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், நான் ஏதோ மாற்றம் இருக்கும்னு நான் அவன்கிட்ட நினச்சேன். அவன் அப்படிலாம் இல்லை, என்கிட்ட அதே மாதிரி தான் பழகணும். நான் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தேன், எப்படி சொல்கிறது, வளர்ந்துட்டாங்க, நம்ம போய் பழையபடி பேசினா ஒரு மாதிரி இருக்கும். பட் அது அப்படி இல்லை. சூரியோட நான் வெண்ணிலா கபடிக்குள்ள பண்ணும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் அவனும் என்கிட்ட தான் அனுப்பியிருந்தேன். அப்புறம் 2016 இருக்கும்னு நினைக்கிறேன், 16-17 இருக்கும். அப்போ அவரோட ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி 2 பேரும் பேசினேன், ஒரு மணி நேரம் பேசினேன். அப்போ நான் சொன்னேன், இல்லைடா ஒரே ஆங்கிள் இல்லாமல் இன்னும் வேறு நீ பண்ணலாம்டா, நான் அவன் இன்னும் வேறு வெறும் காமெடியோடு நின்றாமல் இன்னும் வேறு பண்ணலாமாம்மா அப்படின்னு எனக்கு ஒரு தெரியல தோணுச்சு. அதனால் சொல்லுவேன், அவன் இப்போ இருந்தால் யார்கிட்ட தோணாலும் சொல்லுவேன். வெறும் சூரி மட்டும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச ஆக்டர்ஸ் அவங்ககிட்ட எனக்கு வேறு ஒரு பார்வை வந்ததுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நான் இந்த மாதிரி தோணுது, அப்படி எதாவது இருந்துச்சுன்னா நல்லா இருந்தால் அப்படி பார்த்து பண்ணிடுங்க அப்படின்னு, தயங்காமல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சில டைரக்டர்ஸை சொல்லியிருக்கேன், வெற்றி சாரையே சொல்லியிருக்கேன், ஏதோ நல்ல கதை தான் நடிக்கணும் சார், நீங்கள் நல்லா இருக்கு சார் உங்க முகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நான் வெற்றி சாரில் இன்னும் சில பேர் நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் நடிக்கலாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். விக்னேஷ் என்ன சொல்லியிருக்கேன், நீ நடரா விக்கி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் தோணும், இல்லை சில பேர் தோணும், சில பேர் இப்போ டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணும். நமக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நல்ல விஷயமா ஒன்று தோணுதுன்னா சொல்லலாம்ல, ஃபோன் நண்பர்கள் தானே சொல்லாமல் தோணல, அப்படி தான் சொன்னது. அதனால் எனக்கு சூரிக்கு இப்படி ஒன்று அமைஞ்சது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. அதுவும் வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது என்னன்னா அதை ஜஸ்டிஃபை, அது மேலே ஒரு கேள்வி வரும்ல, சூரி எப்படி ஹீரோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது சரியான இயக்குநர்கள் பண்ணும்போது அதை மக்கள் கன்வீன்ஸாக பேசும்போது அவனும் அதுக்கு நிறைய மெனக்கேட்டான். சூப்பராக
இப்போ அவனை அந்த கருடன் பார்த்து சொன்னேன், இது கிளிம்ஸ் ஆஃப் கருடன் பார்த்தேன் ரொம்ப நாளா. அப்புறம் தொடர்ந்து அவன் பண்ணுறது ராம் சாரோடது கொட்டுக்காளி பார்த்தேன். கொட்டுக்காளி அந்த ஒரு அதுவும் கிளிம்ஸ் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் சொன்னேன், இப்படி ஒரு படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ரொம்ப நல்ல இயக்குனரோட வேலை செய்கிறேன். ஏன்னா ஒரு படம் இப்படி பண்ணி முடிச்சுக்கோ, அடுத்தும் சரியாக அமைஞ்சா அந்த ஹீரோவா நம்ம இன்னும் நிற்கிறோம். ஏன்னா அந்த ரொம்ப நாளாக காமெடினால திரும்பி ஹீரோவாவது சரியான இயக்குனரோட அமைஞ்சதுன்னா உட்காந்துடலாம். ஸோ அதையும் சொன்னேன், ரொம்ப நல்லா வந்திருக்குமாம்மா, உனக்கு லைன் அப் ரொம்ப நல்லா இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பெரும் மகிழ்ச்சி. சூப்பர். அந்த இப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, நான் அவன் இப்படி போய் திரும்பி இப்போ வந்து இதை கையில் பிடிச்சி அப்புறம் அதுக்கு தன்னை மொத்தம் அவன் இவ்வளோ நாள் ஒரு காமெடி பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இருந்துட்டு இப்போ அது மொத்தமாக உடச்சி அந்த தாட் ப்ராசஸ் உடச்சி இப்போ ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் நானும் ஒன்று ஒர்க் பண்ணுவோம், ஒரு சீனில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணுமோ அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு காமெடின்ஸ் வந்து அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. அவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சீனை வந்து அவங்க ஒரு இல்லாத இடத்துல இருந்து அவங்கள சிரிக்க வைக்க முடியும். பேப்பரில் இல்லைன்னா கூட அவங்களால சிரிக்க முடியும். ஸோ அப்படி யோசிச்ச ஒரு மூளை வந்து திரும்பி டோட்டலாக அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ புதுசாக ஹீரோவாக ஒரு ஷார்ட்டுங்க யோசிக்கிறது வந்து நிஜமாக ரொம்ப கஷ்டமானது. அவன் அதை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அப்படி சந்தோஷம் பண்ணாங்க. இப்போ 2வது பார்ட்டில் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன்றது எப்படி இருக்கும்? அவன் ஃபுல்லாக இருக்காப்புல, படம் ஃபுல்லாக இருக்காப்புல. அது நீங்கள் வெற்றி சார் கொடுக்கும்போதும் தெரியும். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அவன் கிடையாது. ஆமாம். ஸோ அதனால் அது எவ்வளோ வருது, இது எவ்வளோ வைக்கிறாரு அப்படின்னு தெரியாது. வெற்றி சார்ட்ட நீங்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது, ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து நான் சார்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடிங்கன்னு சொன்னதுக்கு அவருடைய பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா? அப்படின்னா இல்லை, நீங்கள் வந்து வெற்றி சார்ட்ட நடிக்கலாம் அப்படின்னு அவ்வளோதானா? இல்லை சேது அப்படி பண்ணுறாங்க, அவ்வளோதான். பெருசாக சிரிப்பார். நிறைய நான் மட்டும் சொல்ல அவர்கிட்ட நிறைய பேர் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரோட பிஹேவியரு, அவர் முகம் எல்லாமே வந்து அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் அட்ராக்டிவ். எனக்கு தெரிஞ்சு ஆடுகளை ஆடி லான்ச்சில் யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்பயே நான் அப்போ ஆடுகளும் ஆடி லான்ச்சுக்கு போயிருந்தேன். அதே எங்கள் விடுதலை நடந்த இடத்துல நானும் அந்த ஆடி லான்ச்சு போய் உட்காந்துருக்கேன். சும்மா பார்க்க போனீங்களாண்ணா? ஆமாம், ஆடு லான்ச்சு போய் உட்காந்து அது மாதிரி நிறைய ஆடு லான்ச் போயிருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், அப்படி போயிருக்கோம் நாங்கள். ஓகே. அப்பயே அதை அந்த ஸ்டேஜில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவரை ஃபஸ்ட்டு பார்த்து தான் இது சூர்யா மூவிஸில் படம் பண்ணேன். எங்களுக்கு அவர் தான் வெற்றி சார் தெரியாது. நானும் என் ஃப்ரெண்டு முருகதாசன் ஒரு பையன், சூப்பர் ஆக்டர். முருகதாசன் அவன் ஆடுகளம்ல நடிச்சிருப்பாரு. அவன் தான் சூப்பரான ஆக்டர். அவன் 2 பேரும் அங்கே 2 ஆஃபீஸ் இருந்தது. 2 படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு படம் மறந்துட்டேன். அப்போ ஒருத்தர் வெளியே வந்தார். அவர்கிட்ட வந்து இங்கே வெற்றி சார் ஆஃபீஸ் கேட்டேன். என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுக்கணும். நான் தான் வெற்றி வரேன். அப்புறம் அவங்ககிட்ட ஃபோட்டோ கொடுத்துருவோம் நாங்கள் 2 பேரும். அவன் நடித்தான் பொல்லாதவனுக்கு. இது அவன் ஆடுகளத்தில் நடித்தான். நான் ஆடுகளத்துக்கும் போய் ஃபோட்டோ கொடுத்தேன். நான் ஆடுகளத்தில் நடிக்கிறதுக்கா? இல்லை, ஆமாம், அதுக்கும் போய் ஃபோட்டோ கொடுத்தேன் நான். இது சூர்யா தான். ஆடுகள் வந்து சாலிகிராமத்தில் இருந்த ஆஃபீஸ். தினேஷ் நடித்தான். தினேஷ் எனக்கு நல்ல பழக்கம். ஸோ தினேஷ் இந்த முருகாசில் பண்ணியிருந்தான். ஸோ அப்போ போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் வடசென்னை கதை கேட்க போயிருந்த போது அப்போ போனது ஆஃபீஸ்க்கு. இதெல்லாம் அவர்கிட்ட அப்போ உங்களை மீட் பண்ணேன், ஃபோட்டோ கொடுத்தா தெரியும். அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இல்லை இல்லை எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் சார் சினிமாவில் சாதாரண விஷயம். வாய்ப்பு தேடும்போது எல்லாரும் போய் பார்க்குறது தானே இது. இப்போ நீங்கள் இது எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு வெளியிருந்து பார்க்கும்போது இப்போ ஆடுகளம்க்கு நீங்கள் நடிக்கணும்னு சான்ஸ் கேட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்த நீங்கள் இப்போ விடுதலை மாதிரி ஒரு படம், அதுக்கு முன்னாடி வடச்சென்னையில் ராஜன் கேரக்டர் தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியான விஷயத்துக்கு வந்து அவர் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான விஷயமா வெளியிருந்து பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணே? இல்லை, எனக்கு இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி விஷயம் சர்ப்ரைஸ் பண்ண தான் செய்யும். இப்போ நான் கமல் சாரோட நான் +1 படிக்கும்போது நினைக்கிறேன், விஜயா கார்டனில் வந்து நம்ம ஒரு படத்தோட ஷூட்டு, அந்த காலேஜ் என்ட்ரி. கமல் சார் இங்கேருந்து இப்படி பச்சைக்கல் பைக்கில் இப்படி போனார். நான் என்னை போனேன், நான் ஆள் பார்க்க குழந்த மாதிரி சொல்லி நான் சேர்த்துக்கல. அப்போ 100 ரூபா சம்பளம். அப்போது அவரோட கம்பெனியில் வேலை செய்வேங்கிறதுலாம் வந்து எங்கள் அப்பா கமல் சார் ரொம்ப பிடிக்கும். இல்லை கற்பனை கூட பண்ணாது தானே, நிறையா இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அப்புறம் கார்த்தி சார் படம் கூகுள் செய்தி வந்து அந்த ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டேடியமாக என்ன சொல்லுவோம், ஹால் தானே, ஒரு அரங்கம், பெரிய அரங்கம் ஒன்று இருக்குது. சீதக்காதி நாங்கள் இங்கே ஷூட் பண்ணோம். நான் அதுக்கு முன்னாடி காலேஜ் செகண்ட் ஏதோ படிக்கும்போது கூகுள் செய்திக்கு வந்து
அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூப்பிட்டு போனாங்க. அங்கே அது 3 லேயர் இருக்குது. அப்படி இங்கே இருந்தோம் நாங்கள். அப்போது நடுவில் வந்து ஒருத்தர் வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் மிமிக்ரிலாம் பண்ணாங்க. 98 அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன், 98. அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்தேன். அது ஆக்சுவல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்கார, அதனால் நீங்கள் இருக்கக்கூடாது, மேலே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி மேலே போயிட்டோம். அப்புறம் பல வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே எந்த வேலையும் எந்த வேலை விஷயமா அங்கே போகல. சீதகாதி நடிக்கும்போது நான் அவுரங்கசீப்பாக நடிக்கிறேன். என்னோடய இன்ட்ராக்ஷன் வித் ஆர்ட் ஃபார்ம் அப்படி தான் போச்சு. ஸோ எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் இங்கே இருந்தேன், அதுக்கடுத்து அதே மேடையில் வந்து நான் ஒரு ராஜாவை நடிக்கிறதும் இன்ட்ராக்டிங் வித் ஆர்ட் ஃபார்ம் தான் ஃபஸ்ட். அங்கே அதில் நிறைய எடுக்கிறதுக்கு இருந்தது. அந்த படத்தில் ஒரு கோர்ட் சீன் இருக்குது, நான் இறந்து போகிற சீன் இருக்குது, அப்புறம் சத்யவான் சாவித்திரி இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து பாலாஜி வந்து இதை எடுத்தார். ஸோ நான் முடிச்சோன்னு சொன்னேன், பஜ்ஜி லைஃப்பில் இப்படி நடந்தது, இதுக்கப்புறம் நான் அதே இடத்துக்கு இப்படி வந்து இப்படி ஒன்று நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஸோ இது 1 2 இல்லை. மணி சார் ஆஃபீஸ் போனதும் அப்படி தான் இருந்தது. ரஜினி சாரோட ஷூட்டிங்கு உழைப்பாளி ஷூட்டிங் சும்மா வேடிக்கை பார்த்தோம் நினைக்கிறேன். அதுக்கு உழைப்பாளி ஷூட்டிங் நடந்த இடம்லாம் போய் பார்த்தோம் ஆர்கனைஸ்டில். அப்புறம் இதில் வந்து லவ் பேர்ட்ஸில் வந்து வாயின் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் அப்போது காலேஜ் சீக்வன்ஸு அருண் எங்கே அப்படின்னு கேட்கணும். பிரபு மாஸ்டரை பார்த்து நான் வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் அவர் வந்து. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னைக்காக ஒன்று அவங்களோட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சத்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 1 2 இல்லை, நிறையா ஒரு டாட்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது வந்து லைஃப் இன்னும் பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. சூப்பர். நான் இப்போ விடுதலை செகண்ட் பார்ட்டில், ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேயுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ராஜமேனன் சார்லேருந்து, கௌதம் மேனன் சார்லேருந்து, சேத்தன் சார்லேருந்து, மூனார் ரமேஷ் அண்ணன்லேருந்து எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே கேரக்டர் தான் இப்போ சீக்வல்லையும் ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே தனக்கான அடையாளத்தோடு இருக்கிறதா வெற்றி சாரோடைய இதாக இருக்குது, ஹீரோயின்லாம் தாண்டி. ஸோ அந்த மாதிரி செகண்ட் பார்ட்டில் த மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் அப்படின்றது இல்லை. இன்னும் நாங்கள் செகண்ட் பார்ட் ஷூட் பண்ணோம். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சேத்தன் சார் வந்து நிஜமாகவே எனக்கு அவர் அந்த கேரக்டர் அவ்வளோ சூப்பராக கேரி பண்ணிட்டார். பிரமாதம். அந்த ஒரு அவரோட மீசையும் அவரோட லுக்கும் அது ரொம்ப அட்மோஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். பிரமாதமான ஆக்டர் அவர், ரொம்ப நல்லா இருந்தது. இளவரசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டரு. மனுஷனாக ரொம்ப பிடிக்கும். நான் அவர் கூட எப்போ ஒரு போனாலும் செட்டில் வந்து நமக்கு ஒரு மூத்த அண்ணன் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவர் சிங்கம்புலி அண்ணன்லாம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சனாலிட்டிஸ் செட்டில் இருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இளவரசி சார் அவர் கேரி பண்ணுறது, அவர் நடந்துக்கிறதுலாம் வந்து படத்தை சூப்பராக நீங்கள் அவரை பார்க்குறது. அப்புறம் ராஜீவ் மேனன் சார் ஃபோன் பண்ணியே சொன்னேன், அவர் ஒரு அழகான ராட்சசன் படத்தில் அவனை கேட்டிங்கன்னா அதான் அவரோட சொன்னால். நான் அவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்ட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவர் நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கும்போது அது தெரியும். அது ரொம்ப தமிழ் நடிச்சிருக்காருல, டானாக்காரன் தான் இருக்கிறார். எனக்கு அவரை பார்க்கும்போது தோணும், நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிற நம்ம தமிழ் மன்னர்களை போல் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணும். அவர் முகம் வந்து க்ளீன் ஷேவில் பார்த்தா ஒரு அரசனுக்கு உண்டான ஒரு முகம் அவருக்கு அப்படி இருக்கும். ரொம்ப ஆள் பார்க்க நல்லா 6 அடி 4 அங்குலம் இருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப தன்மையான ஒரு மனுஷன். அப்புறம் இப்போது நாங்கள் பாட்டு எடுக்கும்போது போஸ் வெங்கட் சார் நடிச்சிருக்காரு. போஸ் வெங்கட் சார் நடிச்சிருக்காரு. இவன் நம்ம கென் நடிச்சிருக்கான். எனக்கு அவனை பிடிக்கும் ரொம்ப. அதுலேயே வந்து அவன் ரொம்ப அழகான பையன், அவன் புத்திசாலியான பையனு கூட. எனக்கு இந்த படத்தில் அவன் சூப்பராக நடிச்சிருக்கான், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் அவர். இன்னும் மஞ்சு வாரியர் நடிக்க போகிறேன், இன்னும் யாராவது வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆர்டிஸ்டாக வேறு யாராவது வரப்போகிறாங்கல்ல. பட் ஒரு பெரிய எல்லாரும் அவங்களுக்கு உண்டானது வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒன்று நான் வெற்றி சார்ட்ட சொல்லுவேன், நீங்கள் காஸ்டிங் சூப்பராக பிடிச்சிங்க. அவர் நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா அந்த ஆளுக்கு வந்து நீங்கள் அந்த முகமே பாதி சொல்லி எடுத்தவங்களுக்கு அந்த இதை கேரி பண்ணுறதுக்கு. அதில் அவருக்கு அது கில்லாடி அவர். அது
காஸ்டிங்கில் வந்து அவர் பெரிய கில்லர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சூர்யானனுக்கு ராஜா சார் வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக கொடுத்தாங்க. அது வந்து லைஃப் டைம் ராஜா சார் மியூசிக்கில் நம்ம லீடாக நடிக்கிறோன்றது ஒரு பெரிய மெமரியாக இருக்கும் அவருக்கு. இதில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் ஷூட் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா எனக்கு தெரியல. அந்த போர்ஷன்லாம் சாங்ஸ் ஏதாவது கேட்டீங்களா? இப்போ அதை பற்றி சொல்லலாங்களேன். நல்லா இருக்கு. நான் என்ன சொல்லட்டும், பாடி காட்டுவா? பாடி காட்டுங்க. ராஜா சார் மியூசிக்கில் நீங்கள் இல்லை பிரமாதமாக இருக்கு. எனக்கு டியூன் சார் டியூன் கம்போஸ் பண்ணதே அனுப்பியிருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு செம்ம எனர்ஜியான ஒரு பாட்டு ஒன்று அனுப்பியிருந்தார். ஒரு மாதிரி ஒரு சூப்பராக இருந்தது அந்த சாங். செம்ம எனர்ஜியாக இருந்தது. அனுப்பிட்டு சொன்னார், சேது காரில் இருந்தீங்கன்னா காரில் ஃபுல் சவுண்ட் வச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னார்ல. ஸோ ஃபுல் சவுண்டில் கேட்டால் அது அப்படி இருந்தது. நான் அந்த இன்டர்வியூ முடிஞ்சப்பறம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, எனக்கு ஏற்பட்ட உணர்வு உங்களுக்கு ஏற்படுதான்னு சொல்லுங்க. நிச்சயமா. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.